பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா சமரா பொறிவாள் சண்முகத்தரசே பாரா குழலால் கலைமகள் நன்றா என்னா வெறுக்க யான் உனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு பதிவு. பழனி முருகனை நினைத்து நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக அற்புதமான ஒரு பதிவு. கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பதிவு, ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் முருகக் கடவுளை வழிபடுவதை குறித்து பல பதிவுகள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு பழனியில் கூடிக்கொண்டிருக்கும் நம்முடைய முருகக் கடவுளை வேண்டி நம்முடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, தீராத நோயினால் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற போது இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செஞ்சோன்னா அவங்களுடைய வியாதி என்னவாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்பட்ட நோய் எவ்வளோ இடத்துல காமிச்சு பார்த்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு சரியாகலை அப்படின்னு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அது உடனே தீரும். அதற்கு முருகக் கடவுள் நிச்சயமாக நமக்கு வழி செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழனியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய முருகக் கடவுள் சிலை எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகர் பெருமான் செய்த நவபாஷாணம் அப்படிங்கிற அந்த பொருளால் ஆனது. இந்த நவபாஷாணம் அப்படிங்கிறது 9 வகையான விஷங்களை வைத்து செய்யக்கூடியது. இந்த சிலை மேலே பட்ட நம்ம அந்த தண்ணியையோ பாலையோ இல்லை அபிஷேக தீர்த்தங்களையோ நம்ம பருகும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த வகையான நோயாக இருந்தாலும் அது தீர்ந்துடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நவக்கிரக தோஷங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி இந்த நவபாஷான சிலைக்கு உண்டு. இந்த நவபாஷான சிலை அப்படிங்கிறது 3 இடங்களில் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனி முருகர் கோவிலில் இருக்குது, அதுக்கப்புறம் கொடைக்கானலில் பூம்பாறை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் வேலப்பர் கோவில், குடந்தை வேலப்பர் கோவிலில் இது இருக்குதுங்க. இந்த போகர் பெருமான் அப்படிங்கிறவர் சித்தர்களிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான சித்தராக கருதப்படுகிறார். எல்லா நோய்களையும் சித்த மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும். அதனால் குணப்படுத்தாத முடியாத நோய்களே இல்லை அப்படிங்கிறத அவர் இந்த உலகுக்கு உணர்த்தியவர். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் சீனாவிலும் இவருடைய புகழ் ஓங்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால தான் இவருக்கு போகர் குடில் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்குது. நம்ம மலை மேலே ஏறி போகும்போது போகர் பெருமான் வாழ்ந்த அந்த ஜீவ சமாதியையும் நம்ம பார்க்கலாம். இந்த பழனியில் காலங்காலமாக இருந்த ஒரு வழிபாடு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விதமான நோயாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன செய்வாங்களாம், ஒரு கைப்பிடி நெல் எடுத்துப்பாங்களாம், அதை மாதிரி ஒரு கைப்பிடி அரிசி, பச்சரிசி, அதை மாதிரி ஒரு கைப்பிடி சாதம், இந்த 3த்தையும் எடுத்துட்டு ஒரு சிகப்பு நிற துணியில் முடிஞ்சு வைப்பாங்களாம். முடிஞ்சு வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றிட்டு முருகரை நன்றாக வழிபட்டுட்டு அவர் மேலே பட்ட அபிஷேகம், அந்த பாலோ அல்லது தண்ணீரோ அதை குடிக்கும் பட்சத்தில் எல்லா நோயும் குணமாகும். இந்த ஒரு வழிமுறையை நமக்கு யார் சொல்லியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனியில் இதை மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற இந்த வழிபாட்டு முறையை யார் நமக்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கன்பட்டி மூட்டை சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுடைய ஜீவ சமாதியும் திண்டுக்கல் டு பழனி போகிற வழியில் இருக்குது. ஸோ அவங்க சொன்னதை தான் நிறைய மக்கள் பின்பற்றி ரொம்பவே தீர்க்கவே முடியாத வியாதிகள், மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள், இந்த இவரை காப்பாற்ற முடியாது, இவர் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை செய்து அந்த நோய்க்கான ஒரு அறிகுறியுமே இல்லாமல் நல்லா வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நினச்ச உடனே பழனிக்கு எத்தனை பேரால் போக முடியும்? நிறைய பேரால் நினச்ச உடனே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற அன்றைக்கி அந்த அபிஷேகம் நமக்கு அந்த தண்ணீரோ பாலோ கிடைக்குதா, எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதை நம்ம வீட்டிலே எப்படி ஒரு எளிய முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதான் நான் இப்போ இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரவே வராது.
ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் பழனியில் இருக்கக்கூடிய நமது நண்பர் ஒருத்தர் இந்த விஷயத்த சொன்னார். இது காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வராங்க. ஆனால் இப்போ நாங்கள் இப்படி தான் நாங்கள் வழிபடுறோம். பழனி மலைக்கு மேலே போயிட்டு அந்த தீர்த்தத்தெல்லாம் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நீங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை இதை பின்பற்றலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த எளிய வழிபாடு. ஸோ நம்ம இப்போ அதை எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம், அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம இதை செய்யறது அப்படிங்கிறது நல்லது. இதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இதை செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செவ்வாய் ஹோரை கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த நேரத்தில் செய்யலாம். இப்போ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க ஒருத்தவங்களுக்கு, இல்லை ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க பூர்ணமாக குணமடையணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் இந்த வழிபாட்டை அவசியம் செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப அரிய விஷயங்கள். இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஆரோக்கியத்தோட நலமாக ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இதை வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வழிபாடை நீங்கள் என்னைக்கு வேணாலும் செய்யலாங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் செய்கிறதுல ரொம்ப சிறப்பானது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்கிறது கூடுதல் பலன் தரும். அப்படி இல்லை, இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை, ஒரு ஆப்ரேஷன் நாளைக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய கிழமையில் எந்த நேரத்தில் செவ்வாய் ஹோரை வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படம் சிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் இவை தாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் நெல், ஒரு கைப்பிடி நெல் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை சாதம். இதை அந்த பழமையான வழிபாட்டில் எப்படி செஞ்சாங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு பதில் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு இதை மூணுத்தையுமே ஒரு சிகப்பு நிற மூட்டையில் கட்டிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தட்டில் நம்ம ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த டம்ளர் தண்ணீரில் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் பழனி முருகனே போற்றி போகர் பெருமானே போற்றி, பழனி முருகனே போற்றி போகர் பெருமானே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் 6 முறை சொல்லிட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க. அந்த உடல் பிணி, உடல் நோய் அப்படிங்கிறது பூரணமாக குணமாகி அவங்க விரைவில் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. இங்கே ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றி வச்சிடலாங்க. ஸோ இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் கைகளில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை 6 முறை, குறைஞ்சது 6 முறை, அதிகபட்சம் 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம். முருகருக்கு செவ்வரளி மலர்கள் மாலையாக போட்டு நீங்கள் தூபம்லாம் போட்டுட்டு நெய்வேத்தியம் ஏதாவது வைங்க, பழமோ அல்லது திராட்சையோ கல்கண்டோ ஏதாவது வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு யார் அந்த நோயினால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கணும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும். இது நோய்வாய்ப்பட்டவர்கள் உங்கள் அருகில் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்ய முடியுங்க. இப்போ நிறைய பேர் எங்கள் அண்ணன் வெளியூரில் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்காக பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் மந்திரம் சொல்லி அந்த தண்ணீரை அவங்க குடிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சக்தி வாய்ந்த நோய் தீர்க்கும் பழனி முருகன் வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துருக்கிறேன். இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு 1 hour இந்த தீபம் எரியட்டும். அதுக்கப்புறம் நம்மளே இதை குளிர்விச்சிடலாம். இதை மூணுத்தையும் நம்ம பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடலாம். அதனால் இரவு நேரத்தில் வர செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா இரவு நேரத்தில் நீங்கள் பறவைகளுக்கு இதை கொடுக்க முடியாது. அதனால் பகல் நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 1 hour பொறுத்து இதை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.